தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஒரு படம் பார்த்ததுக்காகவோ இல்லைன்னா ஒரு பாட்டி கேட்டதுக்காகவோ இல்லைன்னா ஒரு சீரீஸ் ஒன்று பார்த்ததுக்காகவோ மரண தண்டனை விதிக்கப்படுது ஒரு நாட்டில் அப்படின்னு சொன்னா, ப்ரோ ஏதோ இஸ்லாமிய நாட்டில் பண்ணுவாங்க ப்ரோ அப்படின்னு பல பேர் அங்கே டவுன் கிரேட் பண்ணி பேசுவீங்க. அது இல்லை ராஜா, வடகொரியாவில் இது போல வேலைகளை பெருசாக பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு அங்கேருந்து தப்பிச்சு வந்த பல பேர் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கடந்த 2025 வருஷம் இந்த வட கொரியாவிலிருந்து தப்பிச்சு வந்திருப்பாங்களே, ஆளை விடுங்கடா சாமி, இந்த நாட்டில் இருக்கிறது நான் எல்லாமே இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்கள தான் எஸ்கேபிஸ்ட்னு சொல்லுவாங்க. நார்த் கொரியன் எஸ்கேபிஸ்ட்னு சொல்லுவாங்க. இவங்க இந்த ஆம்னெஸ்டி இன்டர்நேஷனல் இருக்குல்ல, சர்வதேச பொது மன்னிப்பு சபை, இந்த அமைப்பு கிட்ட நிறைய விஷயங்கள் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 25 பேருங்க, வட கொரியாவிலேருந்து தப்பிச்சு வந்தவங்க 25 பேர் ஆம்னெஸ்டி கிட்ட பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவங்க அங்கேருந்து எஸ்கேப் ஆகும்போது அவனோட வயசு 15 25 வயசுக்குள்ளே தான் இருக்கும் அதிகபட்சமே. ஸோ ஒரு யங்கான ஒரு டீம்னு தெரியுதா, அந்த வயசுக்குள்ளே நீங்கள் அங்கே இருக்க முடியாது, அவ்வளோ டார்ச்சர் அனுபவிச்சு அங்கே வாழ முடியாதுன்னு எல்லாம் தெரிச்சு வெளியே ஓடி வராங்க. இந்த வயசுக்கு மேற்பட்டவங்க தலைவிதியாக அங்கே வாழ்கிற மாதிரி தான் ஆம்னெஸ்டி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே ரைட்டு. இந்த COVID-19 இருக்குல்ல, அந்த டைமில் எல்லா நாடுகளோட எல்லைகள்லாம் மூடப்பட்டுச்சு. அப்போ கொரியாவோட எல்லையும் மூடப்பட்டுச்சு, வடகொரியா எல்லையும். ஏற்கனவே அங்கே அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு, பார்டர் பக்கம் அவ்வளோ சீக்கிரம் மக்கள் போக முடியாது. COVID-19 இந்த அளவுக்கு பார்டர் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணதுனாலே அங்கே இருந்த மக்களால் வெளியே வரவே முடியலையா. எப்படா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் முடியும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களாம். முடிஞ்ச உடனே ஒவ்வொருத்தராக வெளியே தெரிச்சு வர ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி வந்தவங்க தான் போன வருஷம் வாக்குలను ஒட்டு மொத்தமாக எடுத்து பார்த்தீங்கன்னா 25 பேர். அவங்க இப்போ சொல்லியிருக்க சில விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் உங்களால் சத்தியமாக நம்ப முடியாது. என்ன இப்படிலாமா பண்ணுவாங்க அப்படின்னு நீங்களே கோபப்படலாம், இல்லைனா நீங்களே நம்பாமலேயே போகலாம். ஆம்னெஸ்டி ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்களோ நான் அதை மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக அந்த சவுத் கொரியாவில் இருக்க கல்ச்சர் இருக்குல்ல, இது வட கொரியாவில் கிரிமினல் குற்றமாக பார்க்கப்படுமா. எப்படின்னா இப்போ இங்கே எப்படி இந்தியா பாகிஸ்தான் இஷ்யூ, இதே போல தான் நார்த் கொரியா வெர்சஸ் சவுத் கொரியா இஷ்யூ எப்பவுமே பெருசாக போய்கிட்டு இருக்கும். சவுத் கொரியா பழக்க வழக்கங்களை நீ தெரிஞ்சோ தெரியாமல் வட கொரியாவில் கடைப்பிடிச்சிட்ட உன் கதை முடிஞ்சு போயிடுச்சு. இதை அவங்க சொல்லியிருக்காங்க தப்பிச்சு வந்தவங்க. அது மட்டும் இல்லை, சவுத் கொரியன் சீரீஸ் இருக்குல்ல, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மன்னிக்க முடியாத குற்றமா வட கொரியாவில். உதாரணத்துக்கு கிராஷ் லேண்டிங் ஆன் யூ, அப்புறம் இந்த டிசெண்டன்ஸ் ஆஃப் த சன்னு, இதெல்லாம் தாண்டி எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஸ்குவிட் கேமு, இந்த சீரீஸ்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா சீரியஸான குற்றமா வடகொரியாவில். இந்த சவுத் கொரியன் பாப் மியூசிக் இருக்குல்ல, மாவனதை நீ கேட்டுட்ட உன் கதை முடிஞ்சு போயிடுச்சு. சவுத் கொரியா சார்ந்து நீ பார்த்தாலும் குற்றம், சவுத் கொரியா சார்ந்து நீ கேட்டாலும் குற்றம். இந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனாங்க வடகொரியாவில். இந்த ஏழை மக்கள்லாம் இருக்காங்களே, அவங்க தான் பெரிய பெரிய தண்டனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கான் வடகொரியாவில். மற்றபடி காசு இருக்க ஆட்கள் இருக்காங்களா, அந்த பார்த்தீங்களா அவங்க என்ன பண்ணுவாங்களாம், இந்த அதிகாரிகளுக்கு காசை கட் பண்ணி விட்டு அவங்க கிளம்பிடுவாங்களாம். லஞ்சம் இதை கொடுத்து அவங்க தப்பிச்சுப்பாங்களாம். அதாவது எப்படின்னா, இது இப்போ கிம் ஜாங் உத்தரவு போட்டுருவாப்புல, இந்த பேர் இனிமேல் நார்த் கொரியாவில் இருக்க ட்ரெடிஷன் மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும். சவுத் கொரியா சார்ந்து பாட்டு கேட்கறது, அங்கே கிரியேட் பண்ணுற ட்ராமா பார்க்கறது, அதெல்லாம் பண்ண நம்ம நாட்டுக்கு எதிராக கூட அதெல்லாம் அமைஞ்சிரும். அதனால இது யாரை பண்ணாலும் அந்த மக்களை தண்டிக்காமல் விடக்கூடாதுன்னு கிம் ஒரு ஆர்டர் போட்டுருவாப்புல. ஸோ அவர் விடக்கூடாது சொல்லிட்டு கிளம்பிட்டாரா கிம் சொல்லிட்டு, இதுக்கப்புறம் கீழே இருக்க அஃபிஷியல்ஸ் இருக்காங்க பாருங்க, அவர் சொன்னதை செயல்படுத்துறவங்க, அவங்க ஒழுங்காக செயல்படணும்ல. அவங்க காசுக்கு வாயை புழக்கிற ஆட்களாக இருந்தாங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு. இது நார்த் கொரியா பற்றி மட்டும் நான் சொல்லலைங்க, பல நாடுகளும் நடக்கிற விஷயம் தான் இது. நார்த் கொரியா எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக இந்த பேட்டர்னில் தான் அங்கேயும் நடந்திருக்கு. காசை விட்டு உன்னை வெட்ட மாட்ட கிளம்பிடு, அவ்வளோதான் நார்த் கொரியாவில் ஃபுல்லாகவே. இந்த சவுத் கொரியா கான்டென்ட்ஸ் இருக்குல்ல, அதாவது இந்த பார்க்குற விஷயங்கள் சீரியஸாக இருக்கட்டும், கேட்குற விஷயங்கள் பாடல்களாக இருக்கட்டும், இது முன்னாடி எப்போவும் இல்லாத அளவுக்கு இப்போ சமீப காலமாக பயங்கரமாக ரீச் ஆகிட்டு இருக்கான் நார்த் கொரியாவில். அவ்வளோ சீக்கிரம் இந்த மெட்டீரியல் உள்ள கிடச்சிக்கிட்டு இருக்கான் அந்த கான்டென்ட்ஸ்லாம். இந்த ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்க ஸ்குவிட் கேம் பார்த்தாங்கன்ற ஒரே காரணத்துக்காக மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டாங்களாங்க ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு. பாவம். இதில் இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா, இந்த கான்டென்ட் இங்கே கொண்டு வந்திருப்பான் பாருங்க ஒருத்தன். நம்ம ஊரில் அப்போ திட்டி விசிடி ஃபேமஸ் ஆச்சு பார்த்தா, அதே மாதிரி இந்த கான்டென்ட்ஸை எவன் நார்த் கொரியாவுக்குள்ளே கொண்டு வந்தானோ அவங்கள தேடி இருக்காங்க. அவங்கள தேடி அவங்களுக்கும் மரண தண்டனை. எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா. கான்டென்ட் பார்த்தவங்களுக்கும் பிரச்சனை, கான்டென்ட்டை கொண்டு வந்தவனுக்கும் பிரச்சனை, எல்லாம் உயிர் சம்பந்தமான பிரச்சனை. இந்த வடகொரியாவோட நிறைய ப்ராவின்சஸ்ல இருக்க பல பேரையும் இது போல மரண தண்டனைக்கு உட்படுத்திருக்காங்க. எதுக்காக?
அந்த சீரிஸை பார்த்தாங்க, சவுத் கொரியா பாட்டை கேட்டாங்கன்னு. கொரியானாலே பிடிஎஸ் கண்டிப்பாக நிறைய பேர் ஞாபகத்துக்கு வந்துடும். அதுவும் பிடிஎஸ்ல இருக்க அந்த பசங்களை ஃபாலோ பண்ணுற நிறைய இலசுகள் இருப்பீங்களே, அதில் சில பேருக்கு அவங்க நார்த் கொரியாவா சவுத் கொரியாவானே தெரியாது. கொரியா அவ்வளோதான் தெரியும். ஆனால் பிடிஎஸ்னு உலகம் முழுக்க செம ஃபேமஸ் ஆச்சு. இந்த பிடிஎஸ் பாடல்களை இந்த காலகட்டத்தில் இருக்கவங்க விரும்பி கேட்குறீங்களே, பல பேரும் தீவிரமான ஃபேன்ஸாக இருக்கீங்களே. ஆனால் வட கொரியாவில் இது போல் டீனேஜர்ஸ் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க சொல்லி முடிஞ்சு. 2021 வருஷம் என்ன இருக்கு, பிடிஎஸ் வெளியிட்ட ஒரு பாட்டு, இதை நார்த் கொரியாவில் இருக்க ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, ஒரு டீனேஜர் கேட்டிருக்காங்க. என்ன தெரியுமாச்சு, ப்ரூட்டலாக அவங்கள பனிஷ்மெண்ட்டுக்கு உட்படுத்திருக்காங்களாம். அந்த பாட்டை கேட்ட குத்ததுக்காக இப்படி டார்ச்சர் பண்ணி வச்சிருக்காங்க. இதேமாரி தவறு ஒரு முறை நடக்குது, 2 முறை நடக்குது, 3 முறை நடக்குது அப்படின்னா ஒரு முறை தவறு பண்ண உயிரோடு ஒருத்தவங்க இருக்கணும்ல. இந்த வட கொரியாவில் அவங்க எப்படின்னாக்கா, காசு வாங்கிட்டு அதிகமாக இருக்குனாக்கா நீ உயிரோடு இருப்ப. 2-3 முறை நீ ரிப்பீட்டடாக ஒரே தப்பை செஞ்சாலும் கூட காசு நீ அதிகாரிகள் கூட கொடுத்தா தப்பிச்சிக்கலாம். ஆனால் மாவனே உன்ட்ட காசே இல்லாமல் நீ இதில் சின்னதாக மொதல் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். இட் மீன்ஸ் பிடிஎஸ்னு ஒரு பாட்டு வந்திருக்கு, எனக்கு கேட்க நம்மள ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கதை முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ காசு இருக்கிறவங்களுக்கு தண்டனை இல்லை, காசு இல்லாதவங்களுக்கு தண்டனைன்றதான் இங்கே பெரிய விஷயமே. இந்த காசு இல்லாத மக்களோட கஷ்டம் எந்த அளவுக்கு அங்கே இருக்குன்றத நார்த் கொரியாவில் இதெல்லாம் அனுபவிச்சு தப்பிச்சு வந்திருப்பாங்களே, அவங்க இப்போ அம்னஸ்டிட்ட சொல்லியிருக்காங்க. என்னவாமா, ஒரு $5000 அப்படின்னா ஒரு $10,000 சம்பாதிக்கணும்னாலே அங்கே முடியாது. இது பெரிய அமௌண்ட் எங்களை பொறுத்த வரைக்கும். இதுக்காக என்ன பண்ணுவோம்னாக்கா, நாங்கள் வீடை விற்றுருவோங்க. எங்களுக்கு இருக்கிறது ஒரே வீடு தானாக்கா, அதை விற்றுருவோம். விற்றுட்டா இந்த அளவுக்கு பைசா கிடைக்கும், இதுவே எங்களுக்கு பெரும் பணம். இதை வச்சு தான் நாங்கள் இந்த எஜுகேஷன் கேம்ப் இருக்குல்ல, அதாவது இது போல் குற்றச்சாட்டின் கீழே சிக்கிறவங்கள தூக்கி இந்த கேம்பில் போட்டுருவாங்க. உங்களை நாங்கள் சீர்படுத்துகிறோம் அப்படின்னு. நம்ம ஊரில் எப்படி கூர்நோக்கு இல்லம்னு ஒன்று இருக்கும், கிட்டத்தட்ட அதே மாதிரி வடகொரியாவில் அந்த மக்களை நல்வழிப்படுத்துகிறோம், உனக்கு நம்ம கல்ச்சரை சொல்லித்தரோம், உனக்கு எதுக்கு அந்த கல்ச்சர் அப்படின்ற பேரில் டார்ச்சர் பண்ணுவாங்களாம். அங்கேருந்து நீங்கள் வெளியே வரணும்னாக்கா சம் அமௌண்ட்டை நீங்கள் கொடுக்கணும் அந்த அதிகாரிகள்கிட்ட. அதை கொடுக்கணுன்றதுக்காகவே இவ்வளோ காசை பெறட்டணும்னு வீடை விற்றுருவாங்களாம் கொடுமையார்களை. இதில் இன்னொரு உச்சபட்ச கொடுமை என்ன தெரியுமா, மரண தண்டனையை இது போல் விவகாரங்களில் அவங்க தனிமையில் கூட்டு போயெல்லாம் நிறைவேற்றது கிடையாது, பப்ளிக்காக பண்ணுறாங்களாம். இந்த இஸ்லாமிய கண்ட்ரிகள் சார்ந்து சொல்லுவாங்க பாருங்க, அதுமாதிரி பப்ளிக்காக பண்ணுறாங்களாம். இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, ஐடியாலஜிக்கல் எஜுகேஷன் ஒரு விஷயம் இருக்குங்க. அதாவது சித்தாந்த கல்வி தமிழில் சொல்கிறதா இருந்தால், வடகொரியாக்குன்னு ஒரு மாண்பு இருக்குது, அதை சீர்குலைக்கணும்னு மாவனை நினச்சே பார்க்கக்கூடாது. அந்த விதையை நான் இப்போவும் சின்ன வயசுல விதைக்கிறேன்னு சொல்லிட்டு இது போல் இந்த பாட்டு கேட்குறான், சீரிஸ் பார்க்குறான்னு சொல்லிட்டு தண்டனை விதிக்கப்படுதுல, அவங்கள புது இடத்துக்கு கூட்டு வருவாங்களாம். கூட்டு வந்து அங்கே இருக்க ஸ்கூல்ஸில் படிச்சுட்டு இருக்க குழந்தைங்க அவங்க எல்லாரையும் ஸ்கூலை விட்டு வெளியே வர வச்சுருவாங்களாம். வெளியே வர வச்சு அந்த குழந்தைங்க முன்னாடியே அந்த குறிப்பிட்ட நபருக்கு எக்ஸிக்யூஷன் நிறைவேற்றுவாங்களாம். இட் மீன்ஸ் மரண தண்டனையை குழந்தைங்க முன்னாடி நிறைவேற்றுவாங்களாம். இதைத்தான் ஆம்னஸ்டி பிரெயின் வாஷ்னு சொல்கிறாங்க. ஏன்னா குழந்தைங்க எதை பார்த்து வளரணும்னு இருக்குங்க, அவங்க மனசில் பயத்தை விதைக்கிற மாதிரி சின்ன வயசுலேயே இது போல் காட்சிகளை காண்பிச்சிடுறாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு உளவியல் ரீதியாக என்ன ஏற்படும், ஐயோ 4 பேர் நாம சவுத் கொரியா கான்டென்ட்டை பார்த்துருவோம்னாக்கா நமக்கு இது நிலமை தான் போல இருக்கு, அந்த குழந்தை பயப்படும். இந்த ஒரு உளவியலை தான் நார்த் கொரியா அரசு அந்த குழந்தைங்க மனசில் புகுத்திக்கிட்டு இருக்கிறதா ஆம்னஸ்டி சொல்லியிருக்கு. இதில் இன்னொரு கொடுமை என்னன்னா, அந்த பள்ளி நிர்வாகங்கள் இருக்குல்ல, அவங்க தான் குழந்தைங்களை கேதர் பண்ணுறதேவான். கவர்மெண்ட்டில் ரூல்லாம் போட வா கிளம்பு இப்போ வேணாம், போயிட்டு அதை பார்த்துட்டு வா, அதுக்கப்புறம் படி பண்ணுவாங்களாம். ஒருத்தன் சாகடிக்கப்படுறத இந்த குழந்தைங்க போய் பார்த்துட்டு வந்தது அதுக்கப்புறம் படிக்கணுமா. இந்த எஸ்கேபிஸ்டில் பல பேர் இருக்காங்க சொன்னல, அதில் ஒருத்தவங்க பேர் ஜிம் ஜூன்சிக்கு, 28 வயசுங்க. என்னென்ன சொல்கிறாப்புல இவர், ஏங்க நான் நார்த் கொரியாவில் இருக்கும்போது ஒரு 3 முறை இந்த சவுத் கொரியா சீரிஸ் இருக்குல்ல அதை நான் பார்த்துருக்கேன் அப்படின்றாரு. இப்போ வெளியே வந்தாச்சாலும் தைரியமாக பேசுகிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். டவுட் வரலாம் உங்களுக்கு, அப்படி எப்படி அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றலாம் அப்படின்ட்டு. அவர் என்ன விளக்கம் கொடுக்குறாப்புல, நம்ம கொஞ்சம் பைசா உள்ள பார்ட்டிங்க நம்ம ஃபேமிலி. ஆக்சுவலாக 2019 வருஷம் நான் இந்த நார்த் கொரியாலேருந்து வெளியே வந்த பார்த்தீங்களா, எஸ்கேப் பண்ணல, அதுக்கு முன்னாடி நான் 3 முறை பார்த்துட்டாங்க இது போல் சீரிஸ் எல்லாம். ஆனால் என் ஃபேமிலிக்கிட்ட காசு நிறைய இருந்ததுனாலேயே நாங்கள் அதெல்லாம் வச்சு சரி பண்ணிட்டோங்க. அஃபிஷியல்ஸ் வந்தாங்க, அப்வியஸாக வந்தாங்க, கேட்டாங்க, விசாரணை அதுன்னு சொன்னாங்க. அப்புறம் எங்கள் அப்பா வந்து காசை கொடுத்தாரு, கிளம்பிட்டு போயிட்டே இருட்டாங்க, எதுவுமே கேட்கலன்னு சொல்கிறார். 3 முறை இந்த தப்பு பண்ணியிருக்காப்புல. வடகொரிய அரசை பொறுத்த வரைக்கும் இது தப்பு. ஆனால் 3 முறை தப்பிச்சிருக்காரா. ஒரே ஒரு காரணம் என்ன, காசு கையில் இருக்கான், அவ்வளோதானா. இதுலேயே இன்னொரு கதையும் சொல்கிறார் அவர். என் தங்கச்சியோட 3 ஹைஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு இவங்க 1 வருஷம் வரைக்கும் லேபர் கேம்பில் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டாங்கன்னு சொல்கிறாரு. இதே குற்றம் தானா இது போல் சீரீஸை பார்க்கறது, இந்த சவுத் கொரியா பாட்டை கேட்கறது. இந்த குற்றத்தின் கீழே ஹைஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, அவரோட சிஸ்டரோட ஹைஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு 3 பேரை இது போல் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. எப்படி ப்ரோ அவர் மட்டும் மிஸ் ஆகிட்டு இவங்க மிஸ் ஆகலன்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். துட்டு காசு இல்லை அவங்கக்கிட்ட, தூக்கி உள்ளே போட்டாங்க. என்ன குற்றம் பார்த்தீங்களா, ஒரு பாட்டு கேட்குற அந்த பொண்ணு, ஒரு சீரீஸ் பார்க்குற அந்த பொண்ணுன்னு இந்த டார்ச்சர். 2019 இறுதி காலகட்டத்தில் இந்த விஷயங்கள் நடந்ததா அவர் இப்போ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. இந்த குடும்பத்துக்கிட்ட காசு இருந்திருந்து அவங்க அந்த அதிகாரிகள் கிட்ட ஒரு லஞ்சமாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காதுங்க படிக்கிற வயசில்.
ஆனால் இல்லாததுனாலே காசு இல்லாதனாலே எவ்வளோ டார்ச்சர் பார்த்தீங்கன்னான்னு அந்த மனுஷன் இப்போ சொல்லியிருக்காப்புல. இதெல்லாம் கேட்குறப்ப எப்பா நல்ல வேளை நம்ம நாட்டில் இது போல் இல்லைன்னு நமக்கே பெருமூச்சு வருது. சாரா புரூக்ஸ் இவங்க யாருன்னா ஆம்னெஸ்டி இன்டர்நேஷனல் இருக்குல்ல, இதோட டெபுட்டி ரீஜனல் டைரக்டர். அவங்க இந்த இன்டர்வியூ சார்ந்த எல்லா விஷயத்த உலகத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா. இப்போ அவங்க இன்னொரு விஷயத்த கூடுதலாக என்ன சொல்கிறாங்க சாரான்னு பார்த்தீங்கன்னா, ஏங்க இது வரைக்கும் நாங்கள் கேட்ட இந்த டெஸ்டிமனிஸ் இருக்குல்ல, அந்த வந்தவங்களாம் இன்டர்வியூ பண்ணோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் காது கொடுத்து கேட்க முடியலங்க. வடகொரியா நாடா சுடுகாடான்னு தெரியல, அவ்வளோ ஒர்ஸ்ட்டாக இருக்குது. அங்கே இருக்க மக்களால் இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல. ஆனாலும் வேறு என்ன வழி, எஸ்கேப் ஆக முடியாதவங்க அங்கேயே சிக்கி தவிக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ ஒன்று லைட்டாக வெஸ்டர்ன் ஐடியாலஜி கொஞ்சம் வாட அடிக்கும்னு நினைக்கிறேன். என்ன ப்ரோ, அவங்க பொய்யா ப்ரொபகண்டா பண்ணுவாங்க கிம்முக்கு எதிராக, அதெல்லாம் நம்ம நம்பிட்டு இருக்க முடியுமா நீங்கள் கேட்கலாம். எல்லாத்தையும் நம்ம புறந்தளிடம் போயிட முடியாது, எல்லாத்தையும் ஆழமாக நம்பிட முடியாது. ஸோ தெரிஞ்சுக்கிங்க, அவ்வளோதான். இப்படி ஒன்று இருக்குன்ற மாதிரி தெரிஞ்சுக்கிங்க, அவ்வளோதான். நீங்கள் வடகொரியாவில் வாழணும் அப்படின்னா காசு இருக்கணும். காசு இல்லைனாக்கா உங்களால் நல்ல லைஃப்பை லீட் பண்ணவே முடியாது. அங்கே இருக்க மக்கள்லாம் இன்ஃபர்மேஷனை ஆக்சஸ் பண்ணணும். உலக மக்களுக்கு அந்த உரிமை இருக்குது. இதை தான் சர்வதேச விதியும் சொல்லுது, சட்டமும் சொல்லுது. ஆனால் வடகொரியா மக்களால் மட்டும் மற்ற நாடுகள் சார்ந்த இன்ஃபர்மேஷனை ஆக்சஸே பண்ண முடியலங்க. இது ஒரு மனித உரிமை மீறல்னே சொல்கிறாங்க அவங்க. இந்த நார்த் கொரியா அஃபிஷியல்ஸ்லாம் மக்களோட பயம் இருக்குல்ல, இதைத்தான் காசாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க ஃபுல்லாக. இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது, ஐடியாலஜிக்கல் கேஜுக்குள்ள, அதாவது சித்தாந்த கூண்டு, நல்லா இருக்குல்ல அந்த வார்த்தை, இதுக்குள்ள அந்த மக்களை போட்டு நசுக்கிக்கிட்டு இருக்கு பயங்கரமா. அவங்க கவர்மெண்ட் என்ன நினைக்குதோ அதை தான் மக்கள் நினைக்கிறோன்னு இவ்வளோ விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களால அங்கே நம்மள மாதிரி மற்ற மனுஷங்க மாதிரிலாம் ஒரு மனுஷ வாழ்க்கையை வாழ முடியல, அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் ஹார்ஷான பனிஷ்மெண்ட் தான். சின்ன சின்ன விஷயம் பண்ணாலே அதுக்கு ஒரு உச்சபட்ச தண்டனை தான் நார்த் கொரியாவில் ரொம்ப ரொம்ப புழக்கத்தில் இருந்துட்டு இருக்க விஷயமா இருக்கு. இந்த சிம்பிள் என்டர்டெயின்மெண்ட் இருக்குல்ல, இதுக்காக ஹார்ஷ் பனிஷ்மெண்ட் அப்படின்ற விஷயத்த உலகத்தில் எந்த நாடாலும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு ஆம்னெஸ்டி சொல்லியிருக்கு. இதுதான் இந்த ஒட்டுமொத்த விஷயத்தோட சாராம்சம் மக்களே. ஆக்சுவலாக நார்த் கொரியாவில் பார்த்துட்டீங்கன்னா நோ எக்ஸ்கர்ஷன், ஒன்லி எக்ஸிக்யூஷன். இந்த ஸ்கூல் லெவலில் சொல்கிறேன். நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எக்ஸ்கர்ஷன் கூப்பிட்டு போகிறாங்க, வீட்டில் 10 ரூபா கொடுமா 20 ரூபா கொடுமான்னு கேட்போல. ஆனால் நார்த் கொரியா பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு யாருக்கு மரண தண்டனை விதிக்க போகிறாங்க, இதை நம்ம போய் பார்க்கணுமான்ற பயத்தில் குழந்தைங்க அங்கே போகணும். கொடுமை மக்கள் இதெல்லாம். இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை நாமளாக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். எப்ஸ்டீனுக்கும் கிம்முக்கும் சம்மந்தம் இல்லை. எப்ஸ்டீனுக்கும் இந்த தலைவருக்கு சம்மந்தம் இல்லை, அந்த தலைவருக்கு சம்மந்தம் இல்லைன்ற ஒரே காரணத்துக்காகவே எவ்வளவோ தேவலாம்பா இவங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சுல. ஏன்னா எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் ட்ரம்ப் பேர், அவங்க பேர், இவங்க பேர் வரும்போதெல்லாம் இவங்களோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த தலைவர்கள்லாம் ரொம்ப பெஸ்ட்டுப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கிற வரைக்கும் அவங்க மக்களை நடத்துகிற விதம் இருக்குல்ல, அதை வச்சு தான் அவங்க நம்ம மதிப்பிடணுமே தவிர, இதில் பேர் வந்துச்சு அதனால கெட்டவங்க, இதில் பேர் வரல அதனால ரொம்ப நல்லவங்க, அந்த முடிவுக்கு வந்துடாதீங்க மக்களே. எப்பவுமே எல்லாத்தையும் டவுட்டோடய பாருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.